ஹாய், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பீஸா சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரை வெங்காயம் 2 தக்காளியை க்ராஸாக கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு வரமிளகாவை 2 எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டு அதுக்கப்புறம் அது நல்லா கொதிச்சு வந்தோடனே மிக்ஸி ஜாரில் போட்டு ட்ரிப் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை விட்டுட்டு நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க பூண்டை எடுத்து அதில் போட்டுக்கணும். அது நல்லா ஃப்ரை பண்ணுற அளவுக்கு நம்ம டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, மேலோட்டமாக ஃப்ரை பண்ணி அதை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி அது நல்லா கிளறி விட்டுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அதை நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதை சால்ட்டும் நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா அது எல்லா டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணி லைட்டாக ஒரு பிஞ்ச் லெமனை பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் நமக்கு சூப்பரான சாஸ் ரெடி. நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.